ஈழத்தில் இருந்து உலகுக்கு கொடுக்கப்படுகின்ற இலங்கை புலம்பெயர்ந்த தேசம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் இருந்தது. அதுக்கு பிறகு 12 வருடங்கள் காத்திருந்தேன். நம்ம காலம் கடந்து போய்க்கல நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டு போவோம். அதில் மெல்ல மெல்ல மெல்லத்தான் வளர்ச்சி அடைய முடியும். ஒரு புள்ளிக்கு தான் அதோட வேதனை தெரியும். போய் நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய பேர் மாற்றினாங்க, நிறைய பேர் ஓட விட்டாங்க, நிறைய விமர்சனங்கள். தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க, தேவையில்லாத கலாச்சி எடுத்து போயிட்டே. சரி, நம்ம இளையராஜா சாரை ட்ரை பண்ணலாம். அவர்கிட்ட நேரடியாலாம் போய் நின்ற முடியாது. நான் அவ்வளோ பெரிய தரமெல்லாம் பேசல. அதாவது அந்த படைப்புக்கு போடுற காசை பொக்கெட்டுக்குள்ள போடாம அந்த தீவை சுத்தவரை இருக்கின்ற மக்கள் வந்து பெரும்பாலும் கடலோடிகள். உலக உணவுகளின் 30% கொடுக்கிறது கடல் தான். நம்ம கூட நிற்கிறது யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோணி திரைப்படத்தோட தயாரிப்பாளர் தான். முதல்ல வணக்கம். வணக்கம். ஓகே, இதற்கு முன்னால் நீங்கள் எத்தனை திரைப்படங்கள் தயாரிச்சிருக்கிறீங்க? அண்ட் இந்த ஒரு திரைப்படம் உங்களுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்தோணி திரைப்படத்தை தயாரிக்கணும்னு சொல்லி? நான் இதற்கு முதல் 2 படங்கள் இயக்கி தயாரிச்சிருக்கிறேன். இயக்குனராக தயாரிப்பாளராக இருக்கிறேன். அது கூடுதலாக இப்போ எங்களுடைய பிள்ளைகள் செய்கிறது போல தான் ஒரு உள்ளக வட்டத்துக்குள்ளதான ஒரு இலங்கை புலம்பெயர்ந்த தேசம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் ஒரு சிறிய பட்ஜெட்டில் செய்த படங்கள். பூ பெய்தும் காலம், மார்தலம் என்று 2 படத்தை தயாரித்து இயக்கியிருந்தேன். அதுக்கு பிறகு 12 வருடங்கள் காத்திருந்தேன். ஏனென்று கேட்டால் நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான படத்தை செய்ய வேணும். அப்படி செய்தால்தான் நாங்கள் உலகத்தரத்துக்கு போக முடியும், உலக சந்தையை நோக்கி நகர்த்த முடியும். ஒரு வணிக நோக்கத்தோடு நோக்கி செய்தால்தான் சரியாக இருக்கும் என்றதுக்காகத்தான் இந்த படத்தை நான் தெரிவு செய்தேன். உண்மையிலே என்னுடைய இயக்கத்திலே தயாரிக்கிறது தான் இருந்தேன். ஆனால் உண்மையிலே இந்த சின்ன பிள்ளைகளை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். நான் சின்ன படியனாக இருக்கல, எனக்கு ஒருத்தரும் அதுக்கான வாய்ப்பு தெரியல. அப்போ அதே விஷயம், அதே ஆர்வத்தோடையும் அதே உணர்ச்சியோடையும் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி சொன்னால் நம்ம அடுத்த படங்களை நாங்கள் தயாரிச்சு ஒரு புள்ளிக்கு தான் அதோட வேதனை தெரியும். அப்படிதான் இந்த அந்தோணி உருவாகிச்சு. அதாவது நான் கடந்து வந்த பாதையில எனக்கு வாய்ப்புகள் கிடைக்காட்டியும் நான் அனுபவிச்சது இளம் சார்ந்த அனுபவிக்கூட அப்படி சொல்லி வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தீங்க. ஓகே, சூப்பர். ஸோ இதுக்குள்ள உண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னாலும் பல பாகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்து இதை உருவாக்கிறீங்க. ஓகே, புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்க உண்மையில அவரவங்களோட தொழில்களை பார்த்துட்டு ஏதோ தங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை பண்ணிட்டு ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் உண்மையில அங்கே இருந்துட்டு இங்கே திரைப்படத்தில் சாதிக்க துடிக்கிறவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஏன் வந்துச்சு? உண்மையில் என்னென்னு கேட்டால் நம்ம காலம் கடந்து போய்க்கல நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டு போவோம். அதில் மெல்ல மெல்ல மெல்லத்தான் வளர்ச்சி அடைய முடியும். நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று கேட்டால் எதுவாக இருந்தால் எந்த துறையை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த துறையில் நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும். இப்போ நாங்கள் பயணிக்க முடியாமல் போனால் எனக்கு பின்னால் வர்றவனுக்கு கடத்தி விட்டு போகணும். எங்களால் அதை சாதிக்க முடியலை, ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி விட்டு போகணுன்ற ஒரு தத்துவம் எனக்குள்ள பிடிச்ச தத்துவம். என்னால் நான் விட மாட்டேன், நான் இறுதி வரை விட மாட்டேன். அப்படி என்னால் முடியாமல் போனால் கடத்தாமல் போக மாட்டேன் என்றதான். ஓகே, உண்மையில உங்களோட திரைப்படம் இன்னும் வெளியில வரல. பட் அதுக்கு முன்னாலே உண்மையில இந்த மண்ணில், அதாவது பாலு மகேந்திரா சார் பிறந்த இந்த ஒரு மண்ணில் இவ்வளோ ஒரு கிராண்டா இந்த ஒரு வேர்ல்டு அவார்டை பண்றது எப்படி இருக்கும்? என்னென்னு கேட்டால் நாங்கள் இப்படியான விருது வழங்குகள் விழாக்களை செய்யாட்டி அந்த விருதுகள் ஒருத்தனுக்கு முதுகிலே தட்டி கொடுக்கறது. கண்டிப்பாக நாங்கள் பாராட்டுறது போத அஸ்மினும் சொன்னது போல தான் நாங்கள் பாராட்டுறது பெத்த பிள்ளைய கூட பாராட்ட மாட்டோம். ஏனென்று கேட்டால் அது ஒரு பிரச்சனை போல அவைக்கு. அதுக்கு காசும் கொடுக்க தேவை, ஒன்றும் கொடுக்க தேவை. முதல்ல தட்டி கொடுத்துட்டாப்பா நல்ல விஷயம். என்ன தட்டி கொடுத்துட்டா நீங்க உங்களுக்கு கொம்பு முளைச்சிருமோட்டா அவங்களுக்கு பயம். ஆனா தட்டி கொடுக்குறவன் சரியான ஆளுக்கு தட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த பிரச்சனைலாம் வராது. தட்டி கொடுக்கறது தான் மிக முக்கியமானதாக இருக்குது. இந்த மண்ணில் நாங்கள் இப்படியான இந்த கலைத்துறையில் இருக்கின்ற மக்கள், அந்த இளைஞர்களுக்கும் அவர்களுக்கான தட்டி கொடுப்பை செய்ய வேணும் என்றதான் அடிப்படை நோக்கம். இது கலை பிறந்த மண். மட்டு மண்ணுன்றது 8 திக்கும் கலைகள் என்று சொல்லி சூழ்ந்து இருக்கிற மண். இந்த மண்ணில் ஒரு நிகழ்ச்சி
அப்போ இந்த மண்ணில் ஒரு நிகழ்ச்சி நடக்கல, அது ஒரு பொருளாதாரத்தால் அந்த நிகழ்ச்சி நடத்த முடியாமல் இருக்குன்னு சொன்னால் அதை நான் கலைஞனாக பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதனால தான் நான் இந்த மற்ற நகரை தேர்ந்தெடுத்தேன். சூப்பர். ஓகே. அண்ட் அந்த 13ஆம் தேதி வெளியாக இருக்கிற இந்த திரைப்படத்தை குறித்து மக்கள் மத்தியில் அதுவும் குறிப்பாக இலங்கையில் இருக்க மக்கள்கிட்ட திரைப்படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா திரைப்படத்தை மட்டுமே பார்த்து வந்தவங்க, அது ஈழத்தில் இருந்து எத்தனையோ கலைஞர்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பெருசாக. ஸோ மேலே இப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களையும் ஈழத்தில் இருக்கக்கூடியவங்களையும் வந்துட்டு வெளி உலகில் இருக்கக்கூடியவங்களையும் சேர்த்து இந்த ஒரு படைப்பை உருவாக்கிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிற வண்ணமாக வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உண்மையிலே இது வந்து உங்களுடைய கதை, எங்களுடைய வாழ்வியலை வடிவாக அழகாக ஒரு கடலோர கிராமத்தை, இலங்கை என்றதே ஒரு சின்ன தீவு, அந்த தீவை சுத்தவரை இருக்கின்ற மக்கள் வந்து பெரும்பாலும் கடலோடிகள். உலக உணவுகளின் 30% கொடுக்கிறது கடல் தான். அந்த கடலோடிகளுடைய வாழ்வியலை நாங்கள் உலகத்தரத்தில் எடுத்திருக்கிறோம். அதான் நீங்கள் சாதாரண இது இன்னும் ஒரு ஈழ படைப்பு அல்ல, ஈழத்தில் இருந்து உலகுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு உலகத்தரத்துக்கான படைப்படை. இதை நீங்கள் நிச்சயமாக ஆரம்பம் அந்த முதல் ஷோவுக்கு நீங்கள் 25-30% மக்கள் வந்தால் கூட அடுத்த ஷோவுக்கு நீங்களே அனுப்பி வைப்பீங்கள், இந்த படத்தை போய் பாருங்கள் இருக்காதுங்கன்னு சொல்லுவீர்கள்ன்றது வந்து அவ்வளோத்துக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு கேட்டால் ஒரு ஃபீல் குட்டான படம், அதாவது ஒரு உணர்வுகளை தூண்டுகின்ற ஒரு எமோஷனல் கொடுக்கக்கூடிய இந்த படத்தை பார்க்குற ஆண் பெண் உறவுகள், இந்த நிச்சயமாக ஆண்கள் பெண்கள் குடும்பமாக வந்து பார்க்கக்கூடிய எந்த ஒரு கொச்சை வசனங்களையோ குத்துப்பாட்டுகளையோ அதுகள் ஒன்றுமே இல்லாத ஒரு நல்ல ஒரு அழகிய வாழ்வியலை சொல்லுகின்ற படம். அதால் நீங்கள் நம்பிக்கையா அந்தோனி இலங்கையிலிருந்து வந்த படம் என்று மார்தட்டி சொல்லக்கூடிய காலம் 13ஆம் தேதி 3ஆம் மாதத்துக்கு பிறகு நீங்கள் மார்தட்டி சொல்வீர்கள், எங்களிடத்திலும் படம் இருக்கிறது, எங்களிடத்திலும் சினிமா இருக்கிறது, எங்களிடத்துக்கும் எதிர்காலத்திலே நாங்கள் உலகத்துக்கு படம் தரத்துக்கு தயாராக இருப்போம் சொல்ல முடியும். நீங்களாகவே திரையரங்குகளில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் நீங்கள் இங்கே இருக்கிறவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு வந்து நாங்களும் நன்றிகளை சொல்லுங்கள். நன்றி ஆர்ஜே தமிழா. நீங்கள் இந்த படைப்புகளை நீங்கள் வெளியில் கொண்டு சேர்ப்பதற்கு உங்களை போன்ற வலை ஒலி ஊடகங்கள் மிக முக்கியமானது. அதுவும் வளர்ந்து வரும் இளைஞர்கள் நீங்கள் எங்களுக்கான இந்த சப்போர்ட்டை தரதுக்கு உங்களுக்கு நன்றி. தம்பி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி. ஃபர்ஸ்ட் வணக்கம்ண்ணா. வணக்கம். ஓகே, நம்ம கூட இருக்கிறது யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்தோனி திரைப்படத்தோட திரைப்பட இயக்குனர் தான் வந்து. சரிங்கண்ணா. ஓகே, இப்போ முதல்ல வந்து நீங்கள் இலங்கையில் இப்படி ஒரு பெஸ்ட்டான ஃபில்மை பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம், அதோடு சேர்ந்து நீங்கள் திரைப்படத்தில் ஒரு திரைப்பட இயக்குனராக வரணும் அப்படிங்கிற ஆர்வம் எத்தனை வயசுலேருந்து ஆரம்பிச்சது? எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? வணக்கம், நான் ஜெனோசன் ராஜேஸ்வர், அந்தோனி திரைப்படத்தின் இயக்குனர்கள். நாங்கள் 2 பேர், ஒருத்தர் சுகீர் தான், என்னுடைய பேர் ஜெனோசன். சினிமாக்குள்ளே வந்த ஆர்வமா, அது நார்மலாக ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய அப்பாவுக்கு விருப்பம் வந்து நான் ஒரு இன்ஜினியர் ஆகணுமெண்டு. ஆக்சுவலாக அப்பா வந்து ஒரு இன்ஜினியர், அவர் இப்போ இல்லை, ரீசெண்டாக ஒரு 3-4 வீக்ஸ் அவர் பாஸ்டவே. ஸோ அவருக்கு இன்ஜினியர் ஆகணுமெண்டு ஆசை. பட் எனக்கு அந்தளவுக்கு படிப்பு ஏறாது. எனக்கு ட்ராமா அண்ட் தியேட்டர் நிறைய விருப்பம். நான் நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கிறேன், கதைகள் அந்த ஸ்கூல் டைம்ஸ்லேயே நிறைய எழுதுவேன். அதில் இருக்கிற ஆர்வம் கொஞ்சமாக சினிமாவுக்குள்ளே வந்தது. எடுத்த உடனே நான் சினிமாவை தேடி போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு காரணம் வந்து சினம் கொல்லன்ற ஒரு திரைப்படம். அவர் தான் என்னுடைய குரு, ரஞ்சித் ஜோசப் அவர்கள். அவர்கிட்ட நான் கொஞ்ச காலம் கடைசி உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன். நான் அதாவது கடைசி நிலை உதவி இயக்குனராக வந்து சினம் கொல் திரைப்படத்தில் வேலை செஞ்சேன். நான் அங்கே இருந்து நான் சில விஷயங்கள் லேர்ன் பண்ணினது, சில விஷயங்கள் கற்றுக்கிட்டது வந்து என்ன சினிமாவுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இன்னும் அதிகமான ஆர்வத்தை கொண்டு வந்தது. அதன் வழியில் அப்படியே போய் நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய பேர் மாற்றினாங்க, நிறைய பேர் ஓட விட்டாங்க, நிறைய விமர்சனங்கள். எதுவாக இருந்தாலுமே சரி, ஒரு படம் பண்ணணும் ப்ரொஃபஷனலான்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. அதன்படி இன்றைக்கு ஒரு படத்தை பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ இது வந்து இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு ஃபில்ம்னு நான் நினைக்கிறேன். எப்போ ஃபில்ம் பாராட்டே டைம் வந்து சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாக. அதாவது இலங்கைக்கு அடையாளமாக இருக்கணும் நாங்கள் பண்ணுற படைப்புண்டு தான். நாங்கள் இவ்வளோ காலமே மற்ற வேறு படைப்புகளில் வந்து டைம் கொண்டு போயிடக்கூடாது, நம்ம வந்து தவறான ஒரு படைப்பை இந்த இலங்கைக்கு கொடுத்துடக்கூடாது, மக்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்றதில் தெளிவாக இருந்தோம் நாங்கள். அதால் தான் எடுக்கிற ஒவ்வொரு படைப்புமே மேக்ஸிமம் ஒரு பேஷனேட்டாக நாங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கேமராலேருந்து ஒரு டெக்னிக்கலாக எல்லாமே உள்ளுக்கு இருக்கிறதா இருக்கட்டும். அதாவது அந்த படைப்புக்கு போடுற காசை பொக்கெட்டுக்குள்ளே போடாமல் படம் பண்ணணும். ஷார்ட் ஃபிலிமோ, மியூசிக் வீடியோவோ, படமோ, அதில் நான் தெளிவாக இருந்தேன். நான் ஏனெண்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, மச்சான் இன்னும் 50 லட்சம் 30 லட்ச ரூபாய் இப்படி பிரிச்சுட்டு 20 லட்ச ரூபாயில் படம் பண்ணுவேன். எனக்கு அப்படி யாராவது சொன்னாலே எனக்கு ரொம்ப கோபமாயிரும். எனக்கு
நான் அப்படி என்னோட கூட இருக்கிறாங்களே சில ஆட்களை வந்து நான் அப்படி அண்ணா நீங்கள் கிளம்பிடுங்க தயவு செய்துன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் அந்த காசை வந்து படைப்புக்கு செலவழிச்சிட்டு அந்த படைப்பு பெருசாக ஜெயிச்சா அதில் வர்ற காசு வந்து எங்களுக்கு சம்பளமாவோ பக்கெட்டில் போடுறதுக்கோ எதுக்கோ அது என்னென்ன தேவைக்காக நாங்கள் பயன்படுத்தலாம். அதனால் வந்து இலங்கையில் வந்து சரியான படைப்பை கொடுக்கணும் என்றதில் வந்து ஒரு தெளிவாக இருந்தான். என்ன கேட்டுறீங்க ஆக்சுவலாக? இந்த படம் வந்து எப்போ நீ வெளியிடுறீங்க தியேட்டரில் அப்படி? ஸோ இந்த படம் வந்து மார்ச் 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். இலங்கையில், இந்தியாவில், அதே போல் ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஓசை ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் கலைவளரி சக ரமணதாசன்னா மற்றும் அவருடைய பேரியார் சுகந்தினி அவர்களின் தயாரிப்பில் வந்து அந்தோணி திரைப்படம் மார்ச் 13 உலகம் முழுவதும் தமிழர்கள் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அங்கங்கே எல்லாம் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறோம். அதே போல் சிங்களம், மலையாளம் ஆகிய இருமொழிகள்லேயும் உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணுறோம். எல்லாரும் படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். கட்டாயம் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். கண்டிப்பாக. ஸோ இலங்கையில் வந்து ஒரு நல்லதொரு இயக்குநர்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்குறது வகையிலையும் ஒரு கலைஞர்கள் வகையிலையும் வந்து நாங்களும் வந்து எங்களோட ஆதரவுகளை தருவோம். கண்டிப்பாக இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்தே ஆகணும். காரணம் வந்து இதில் வந்து இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள், புலம்பெயர்வர்கள் அப்படி சொல்லி பிரித்து பார்த்துடாதீங்க. இது ஒரு சினிமா. ஸோ சினிமாவில் தங்களுடைய தடங்களை பதிக்க வரக்கூடிய எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறதுனால. அண்ட் வந்து இந்த ஒரு திரைப்படத்தில் வந்து தாண்டி வந்து நீங்கள் நிறைய இயக்குநர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் அப்படின்னு சொன்னால் யார்? ஓ, எங்க இந்தியாலையா? ஆமாம், இந்தியாவில். எனக்கு வெற்றிமாறன் சார் பிடிக்கும், அட்லி பிடிக்கும், சங்கர் சார் பிடிக்கும். பட் என்னதான் கமர்ஷியலான டைரக்டர்ஸ் பேர் சொன்னாலும் கூட ராம் சார் ரொம்ப பிடிக்கும், மாரி செல்வராஜ் ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து சினிமா துறைகளுக்குள்ள சில அரசியல்கள், பல பாலிடிக்ஸ் இருக்கிறபடியாக சில விஷயங்கள் பிரிஞ்சு இருக்கும். பட் ராம் சார், பாலா சார், மணிரத்னம் சார், அந்த மாதிரி மிஷ்கின் சார், இந்த கேட்டகரி ஆஃப் டைரக்டர்ஸ் எனக்கு கமர்ஷியல் டைரக்டர்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப பேஷன், அவங்களுடைய படைப்புக்கு ரொம்ப நேர்மையாக உண்மையாக இருப்பாங்க. அந்த வகையில் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிறது தானே. ஓகே. ஸோ இந்த ஃபில்முக்குள்ள அந்தோணி திரைப்படத்துக்குள்ள வந்து மேலே இளையராஜா சார் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும், எவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி வந்து ஸோ அவரை வந்து இதுக்குள்ள உள்வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? அண்ட் வந்து அவங்க வந்து எப்படி ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 8 வருடங்களாக 9 வருடங்களாகவே இந்தியாவுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் செய்கிறோம், அங்கே படங்கள் மற்ற வேலைகள் என்று சொல்லி சில விஷயங்கள் போயிட்டே இருக்கும். அதனால் வந்து எனக்கு அங்கே உள்ள சினிமாத்துறை, இங்கே உள்ள சினிமாத்துறை ரெண்டுலேயுமே பாதி நான் இருந்து கொண்டிருக்கிறபடியாக படம் பண்ணணும் இங்கேன்றதில் நான் தெளிவாக இருந்தேன். பட் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக வந்து நான் அங்கே தான் பண்ணணும் என்றதில் வந்து தெளிவாக இருந்தான். ஏன்னா இப்போ சாதாரணமாக நீங்கள் இங்கே உள்ள மியூசிக் டைரக்டர்ஸ், அங்கே உள்ள மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா, இப்போ நான்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல்ல ஒரு ஸ்டூடியோவுக்கு போயிருக்கேன். அந்த ஸ்டூடியோக்குள்ளே ஒரு பாக்ஸ் ஒரு பெருசாக ஒரு பாக்ஸ், நிறைய வயர், நிறைய லைட். அப்போ என்னென்னா இதுன்னு கேட்டால் அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இந்த இது அது ஏதோ ஒரு டெக்னிக்கல் நேம், இது வந்து மாஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிஷின். ஸோ அது அங்கே காசுக்கு 3 கோடி. அப்போ நான் ஏன் இதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை, நம்ம பட்ஜெட் இல்லைன்னு வாங்காமல் மிக்ஸ் மாஸ்டர் பண்ணி பாட்டு ரிலீஸ் பண்ணுறோம். அப்போ அது தரமான பாட்டு இல்லையே, குவாலிட்டி இல்லையே. அப்போ டெக்னிக்கலாக நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அங்கே பண்ணணுன்றதுல தெளிவாக இருந்தான். இங்கே சிங்கள நண்பர்கள், சிங்களத்தில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் எனக்கு அங்கேயே இருக்கிறபடி எனக்கு அது ரொம்ப ஈஸி. அப்போ நான் சரி மியூசிக்காக இருக்கும்போதும் அங்கே ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட கொடுத்து பண்ணணுமன்றதை ஒரு விஷயமாக யோசிச்சு வச்சுருந்தோம் நாங்கள். ஆனால் அப்புறம் இந்த படமாக எடுக்க எங்களுக்கு அங்கே உள்ள வாழ்வியல், கடல் அலை, அது இதுன்னு சொல்லி ஒரு வாழ்வியலாக கொண்டு போய் கொண்டிருக்கும்போது இது யார்கிட்ட கொண்டு கொடுத்தா நல்லா இருக்கும், இதுக்கண்டு ஒரு அடையாளம் வேணும், அந்தோணிக்கு ஒரு ஒரு கிரெடிட் வேணும். கரெக்டாக இது யாருடைய படம், இது யாருடைய டக்கில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் என்று யோசிக்கும் போது சரி நம்ம இளையராஜா சாரை ட்ரை பண்ணலாம். அவர்கிட்ட நேரடியாலாம் போய் நின்ற முடியாது, நான் அவ்வளோ பெரிய தரமெல்லாம் பேசலை. அவர்கிட்ட போய் ரொம்ப கைண்டாக ரொம்ப நிறைய பேர் நண்பர்களை எல்லாம் கேட்டு, என்னுடைய அண்ணா ஒருத்தர் விக்கி அண்ணான்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர், அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் இந்த விஷயத்தில். ஸோ அவரை பிடிச்சி அறியண்டப்படுத்தி ஒரு நாளும் போய் ராஜா சார் வாசலில் கேட்டு படம் பார்த்துட்டு அவங்க சரி ஓகே பண்ணுறோம்னு சொல்லி இன்வால்வ் ஆகி பண்ணதான். ஆக்சுவலாக நம்ம கேட்டதை தாண்டி அவர் படத்தை ரொம்ப ஓகேன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அந்த ஒரு வாழ்வியல் அவருக்கு பிடிச்சிருந்து, அதனால் அவர் கமிட்
பண்ணினது தான். நம்ம அவரை கமிட் பண்ணுறேன், அவர் கமிட்மெண்ட் கொடுத்தாரு, நம்ம போய் கேட்குறதெல்லாம் கிடையாது. ஓகே சூப்பர். அப்படி தான் என்ன சொன்னால் உண்மையில் இலங்கையில் இது வரைக்கும் யாரும் இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஃபில்ம் பண்ணது கிடையாது. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம், பெருசாக சாதிச்சிட்டீங்க உண்மையில். அப்போ அந்த வகையில் இலங்கை படத்துக்கும் வந்து மியூசிக் அமைக்கக்கூடிய தென்னிந்திய பிரபல ஒரு இசை டைரக்டர் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அவர் வந்து உங்கள்கிட்ட நம்ம வாய்ப்பு கேட்குறோம், அவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு பெரிய விஷயம். என்ன இந்த அந்தோணி திரைப்படத்தில் உண்மையில் இது வந்து இலங்கை ஒரு டைரக்டரோட இதில் எடுத்தது அப்படிங்கிற ஒரு அடையாளமாக இருக்கும். அது போக வந்து இந்திய பிரபல இசை இயக்குனரான வந்து இயக்குனரான வந்து இளையராஜா வந்து இருக்கார் அப்படிங்கிற ஒரு அடையாளமாக இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து விமர்சனம் தெரிவிச்சிருப்பாங்களே, நீங்கள் இலங்கையில் எடுக்கிறீங்க, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் பதில் சொல்ல போறீங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக பெரிய பட்ஜெட்னா எப்படி பட்ஜெட்னா, நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது ப்ராப்பராக ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிட்டோம். ஓகே. தென் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தான் மேக்ஸிமம் நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம், முக்கியமான செலவுகள் இருக்கிறபடியாக. அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து தமிழில் எடுக்கப்பட்ட படங்களுக்குள்ள இலங்கையில் இது ஒரு ஹை பட்ஜெட் படம் தான், அது ஒரு விஷயம். அடுத்து இந்த விமர்சனம் சம்மந்தமாக வந்து ஏங்க நான் வந்து எல்லா இடமே போகிறேன்னு வேலை செய்யணும், அப்போ எல்லாரோடையும் வேலை செய்யணுன்ற ஆசை இருக்குன்னு தானே சாதாரணமாக. இப்போ இங்கே இருக்கிற நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அவங்க வெளிநாட்டிலேருந்து எங்களுக்கு தயாரிப்பாளர் வாய்ப்பு தந்தாங்க. இப்போ நாளைக்கு நான் உங்களோடையும் வேலை செய்வேன், பிடிச்சி போயிருந்தா யாரோடையும் யாரும் வேலை செய்யலாம் தானே. அந்த மாதிரி எனக்கு அங்கேயே இருக்கிறபடியாக அங்கே உள்ள கலைஞர்களோட வேலை செய்யணுமென்ற ஆசை. மற்றது ராஜா சாரோட ஒர்க் பண்ண யாருக்கு ஆசை இருக்காது? அது வந்து காட் கிரேஸ். எனக்கு வயசே எனக்கு சொல்ல தெரியாது, நான் வயசே மறந்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு வயசு 26. 26 வயசில் 26 வயசில் நான் வேலை செய்தேன்ற எனக்கு அதனுடைய உச்சம்ன்றது எனக்கு சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ. ஏன்னா நான் ஏதோ 35 வயசு 40 வயசு மேலே தான் சுற்றிட்டு இருப்பேன். இது டென்ஷன் பிளாப்ல ஆக்செப்டான்னு அப்படி. நான் ஒரு சின்ன பையன் தான், பட் எனக்கு வீட்டில் சின்னத்துலேயே ரொம்ப கஷ்டம், ரொம்ப அது இப்போ ஒரு மாதிரி இருந்தபடியாக எனக்கு அது தெரியாது, நம்ம எந்த ஏஜில் கரெக்டாக இருக்கிறேன்றது எனக்கு தெரியாது. ஸோ அது அவரோட உட்காரும்போது அந்த வைப், அந்த உணர்வு அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் ராஜா சாரோட. ஸோ அவரோட வேலை செய்யணும்னு ஒரு பெரிய ட்ரீம், ஒரு கனவு. அது நிறைவேறிட்டன்றது அது ஒரு கனவு, அவ்வளோதான். அதை பற்றி நம்மலாம் பேசுகிறதே தப்பு. ஸோ எல்லாருக்கும் வந்து நாங்கள் மறுபடியும் சொல்லிக் கொடுறது, இவங்களோட படத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெற்றி நடை செய்ய வைக்கிறது தான். ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப தேங்க்ஸ்னா உங்களுடைய இந்த ஒரு பயணம் மென்மேலும் வளர எங்களுடைய வகையில் வந்து நாங்கள் பிளஷிங் பண்ணுறோம். தேங்க்யூ. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து பணியாற்றக்கூடியவங்க முக்கியமானது. ஸோ வந்து உங்களை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறத விட இந்த திரைப்படத்துக்குள்ள உங்களோட பேர் பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கு நிறைய விஷயங்கள் வெளியில தெரியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில கொண்டு போய் சேர்க்கணும். சார் தேங்க்ஸ் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறதுக்கு. ஸோ நான் ஆகாஷ். ஸோ அந்தோணி படத்தில் வந்து நான் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் லைன் முன்னாடி இருந்தது. அது ஒர்க் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் இஷ்யூ இருந்து கடைசியாக தான் ரமணன் நான் வந்து எங்களுக்கு ப்ரொடியூசராக அமைஞ்சு அண்ட் ஜெனரேஷன் சுகிதன் வந்து டைரக்ட் பண்ணானுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் it's a long journey அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் தென் 1 month வந்து ஷூட் போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு இளையராஜா சார் மியூசிக் அப்படின்னு வந்து ஒரு வேர்ல்டு வைடாக ஒரு நாளில் லைக் மார்ச் 13 ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண போகிறோம் இன் 3 languages. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் படத்தை வந்து பாருங்கள், எல்லோரும் இதை தான் சொல்லலாம். ஓகே, படத்தை பாருங்கள் தியேட்டரில் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து ஸோ லைக் படம் பண்ணணும், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் வெளியில் வர தொடங்கும். அண்ட் கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ஃபில்ம் வந்து எத்தனை ஹவர்ஸ் ஃபில்ம்? எஸ் 2 hours. ஓகே, 2 hours படத்தை வந்து 2 hours தியேட்டரில் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லாமல் இருக்குன்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இந்த ஒரு திரைப்படத்தை வந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு? அதான் சொன்னேன், ஸ்கிரிப்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைன் இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்க வயசு 2019 ஐ கெஸ். எனக்கு இது ஞாபகம் இருக்கும் 2019. அது சுகித ஸ்டோரி சுகிதன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ப்ரொடியூசர் கிடைச்சி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2024. 6 வருஷம் உழைப்பு. அதுக்கப்புறமா இந்த 2026 தான் வந்து படத்தை வெளியிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட பகுதியில் வந்து எத்தனை கலைஞர்கள் வந்து திரைப்படங்கள் எடுத்து வெளியில் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 1 வருஷத்துக்குள்ள வந்து அவங்கள்ட்ட ப்ராஜெக்ட் எல்லாமே முடிச்சு தான் வந்து ஃபில்மாக வெளியில் கொண்டு வாங்க. அதனால நிறைய பேர் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கறதில்ல. பட் வந்து ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக. பட் இது அதை விட மிக அடுத்த கட்டமாக வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இந்தியா ஸ்ரீலங்கா ரெண்டுத்தையுமே வந்துட்டு கிளாப் பண்ணி பெஸ்ட்டான ஒரு படைப்பாக வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க.
ஆனால் மோஸ்ட்லி பீப்புள் வந்து இதுக்குள்ளே வந்துட்டு இலங்கை ஆர்டிஸ்டெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் ஒரு திரைப்பட இயக்குனரை வந்து மட்டக்களப்பை சேர்ந்தவங்க, இலங்கையை சேர்ந்தவங்க அப்படின்ற போது எங்களுக்கும் பெருமை. காரணம் இங்கே அயராது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய கலைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து வாரத்துக்கு சினிமா துறையை வந்து வர்த்தக ரீதியில் கொண்டு போகிறதுக்கு வந்து அந்தோணி திரைப்படம் வந்து ஒரு வித்துட்டு வச்சிருக்கு, அதாவது பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த திரைப்படத்துக்கு எங்களோட சேர்ந்து எங்களோட ஏஜில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்தே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அந்தோணி திரைப்பட குழுவோட பிளான் வேறு ஏதாச்சும் இருக்குதா? படம் ரிலீஸ் பண்றது நீங்க பாத்து எல்லாம் ஓகே எங்களுக்கு படம் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா ஹிட் ஆகணும். ஸோ ஆன பிறகு அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை தான் கேட்டேன். இந்த டீம் வேற ஏதாச்சும் பிளான் பண்றீங்களா இல்ல நெக்ஸ்ட் தான் பிளான் ஆகும் சொல்லலாம் அப்படிங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்க நெக்ஸ்ட் பெஸ்டான தயாரிப்பெல்லாம் வந்து கொடுக்கறது நாங்களும் வந்து பிளஷிங் பண்ணி கொள்றோம் வந்து. என்ன சொன்னா எங்களுக்கு உண்மையில சினிமா துறை பற்றின நிறைய டீட்டெயிலாக எதுவுமே தெரியாது. எங்களோட ஜஸ்ட் யூடியூப்ல இருந்து நாங்க அப்பத்துல இருந்து நார்மலா சாங்ஸ் கவர் சாங்ஸ் அப்படி பண்ணிட்டு இந்த ஜேர்னியில் பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ வந்து நீங்க எங்களுக்கு அடுத்த கட்டத்தில் அங்கே போய் வளர்ந்து இருந்து நின்றுட்டீங்க. பட் உங்களை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கோம். இப்போதான் வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர் சூப்பர் உண்மையில. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு படைப்பை கொண்டு வந்து உருவாக்கி இங்கே வச்சுட்டீங்க இப்போ, சரிங்களா? இப்போ இங்கே சின்ன சின்ன படைப்புகள் செய்து கொண்டிருக்கிற இலங்கை மண்ணை சேர்ந்த கலைஞர்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கொண்டு என்ன சொல்லுவீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் வச்செல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் சின்ன பையன் தான். ஓகே, இப்போ தான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே ஒன்றும் இல்லை, கற்றுக்கோங்க. எங்கெங்கே போகிறீங்களோ எங்கெங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ எல்லா இடத்துலையும் கற்றுக்கோங்க. தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க, தேவையில்லாத கலாச்சி எடுத்து போயிட்டே இருங்க. அண்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுங்க. ஸோ உண்மையாக ஒர்க் பண்ணுங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுவோன்னா கண்டிப்பாக எப்பயாச்சும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஹார்ட் ஒர்க்குன்றதை தாண்டி நீங்கள் என்ன செய்றீங்களோ அதுக்கு உண்மையாக ஒர்க் பண்ணுங்க. உண்மையாக ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க்கை தாண்டி உண்மையாக ஒர்க் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களோட சக்ஸஸுக்கு அடுத்த கட்ட ஒரு படி. ஓகே பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ.